மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 6 மாதங்களாக சிறையில் உள்ள ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என அமலாக்கத்துறை தெரிவித்த பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. முன்னதாக வழக்கு விசாரணையின் போது இந்த நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கில் சஞ்சய் சிங்கிடம் இருந்து ஊழல் பணம் எதுவும் மீட்கப்படவில்லை, ஆனாலும் அவரை 6 மாதங்களாக சிறையில் வைத்துள்ளீர்கள், அவருக்கு தற்போது காவல் தேவையா இல்லையா என்பதை நீதிமன்றம் அறிய விரும்புகிறது. அவர் ரூபாய் 2 கோடி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டை விசாரணையில் கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று அமலாக்கத்துறையிடம் கூறியது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதை ஆம் ஆத்மி சற்றே ஆறுதலாக பார்க்கிறது. அதேவேளையில் பாஜகவில் இணையாவிட்டால் கைது செய்யப்படுவேன் என எனக்கு மிரட்டல் வருகிறது. நான் உட்பட ஆம் ஆத்மியின் மேலும் சில தலைவர்கள், குறிப்பாக சௌரப் பரத்வாஜ், துர்கேஷ் பதக், ராகவ் சதா உள்ளிட்டோர் தேர்தலுக்கு முன் கைது செய்யப்படலாம் என்று டெல்லி கல்வி அமைச்சர் அதிசி குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளார். மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், சத்யேந்திர ஜெயன் ஆகியோர் சிறையில் இருந்தும் ஆம் ஆத்மி கட்சி இன்னும் ஒற்றுமையாகவும் வலுவாகவும் இருப்பதை பாஜக உணர்ந்துள்ளது. இதையடுத்தே தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்களை சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர் என்றும் அதிசி தெரிவித்தார். கச்சத்தீவு குறித்து ஆர்டிஐயில் வெளியான தகவலை வைத்து பச்சை பொய்யை பரப்புகின்றனர், படித்த மாநிலத்தில் டுபாக்கூர் வேலை பார்க்க முயல்கின்றனர் என்று பாஜகவை திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சாடியுள்ளார். இதனிடையே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறும்போது, கச்சத்தீவு விவகாரத்தை நாங்கள் இப்போதுதான் தீவிரப்படுத்தியுள்ளோம். தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்பதே. இந்தியாவிடம் இல்லாத நிலப்பரப்பு இல்லை. எனினும் கச்சத்தீவு எதற்காக வேண்டும் என்றால், கச்சத்தீவு இருந்தால் மட்டுமே தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று தெரிவித்தார். அதேவேளையில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக எப்படியோ துரோகம் செய்துவிட்டது. தற்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், கச்சத்தீவை தற்போது எங்களுக்கே கொடுங்கள் என பாஜக ஏன் வலியுறுத்தவில்லை? கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழகத்துக்கு திமுகவும் பாஜகவும் துரோகிகள் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேசம், பீகார், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களின் 17 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி ஆந்திர பிரதேசத்தின் கடப்பா தொகுதியில் அம்மாநில முதல்வர் ஜெகனின் தங்கையும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான YSR சர்மிளா போட்டியிடுகிறார். இந்த பட்டியலுடன் காங்கிரஸ் கட்சி இதுவரை 228 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. எனினும் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து மௌனம் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் MLA MP-க்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் 561 வழக்குகளும், ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் 20 வழக்குகளும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு ரூபாய் 5000 கோடியை சிறப்பு நிதியாக வழங்கியுள்ளோம். வெள்ள பாதிப்பு ஏற்பட்டவுடன் தமிழகத்துக்கு ரூபாய் 900 கோடியை ஒதுக்கினோம். இந்த 2 நிதிகளையும் தமிழக அரசு என்ன செய்தது? ஏற்கனவே வழங்கிய நிதிக்கு தமிழக அரசு கணக்கு கோர வேண்டும். ரூபாய் 5000 கோடியை முறையாக செலவிட்டிருந்தால் மிக்ஜாம் புயலால் சென்னை பாதிக்கப்பட்டிருக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மோடி ஆட்சியால் கார்ப்பரேட்டுகள் பயனடைந்தார்கள். அதனால் தேர்தல் பத்திர நன்கொடை ஊழல் மூலம் ரூபாய் 6572 கோடி குவித்த பிரதமர் மோடி ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக பாஜக அரசு எப்போதும் செயல்பட்டதில்லை என்று பிரதமர் மோடி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், பாஜக அரசின் கார்ப்பரேட் ஆதரவு செயல்கள் என்று கூறி ஒரு பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் இயக்குனர் அமீர் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். அமீர் இயக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் தான். அந்த அடிப்படையில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு இயக்குனர் அமீருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகினார். முன்னதாக போதைப் பொருள் வழக்கில் எந்தவித விசாரணைக்கும் தயார் என்று அமீர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடா பள்ளிகளில் உணவு திட்டத்தை கொண்டுவர இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். அந்நாட்டின் 2024ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதன் முன்னோட்டமாக தேசிய பள்ளி உணவு திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். இந்த திட்டத்துக்காக 5 ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் ஒதுக்கப்படும் என்றும், ஆண்டுதோறும் 4 லட்சம் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் உணவு வழங்கப்படும் என்றும் கனடா அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கள் குழந்தைகள் பள்ளிகளுக்கு பட்டினியாக சென்று விடுகிறார்கள் என்ற கவலை பெற்றோருக்கு நீங்கும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைப்பதால் மகிழ்ச்சி கிட்டும். இதனால் அவர்களின் கற்றல் திறன் கூடும் என்று கனடா அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக, தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள காலை உணவு திட்டம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாகும் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளது. பொய்யான தகவல்கள் அடங்கிய விளம்பரங்கள் தொடர்பான வழக்கில் நீங்கள் செய்தது அப்பட்டமான அத்துமீறல் என்று யோகா குரு பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.